إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கருமங்களிலே மிக மோசமானவைகள் பித்அத்துகள், எல்லா பித்அத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வல்லவன் ரஹ்மானின் பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஒரு சில விடயங்களை கேட்டறிவதற்காக வேண்டி நாமெல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் யுரிதில்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹுஹு ஃபித்தீன். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடுப்பதாக சொன்னார்கள். எனவே ஒரு மனிதனோடு அல்லாஹ் இரக்கப்பட்டு விட்டால், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிய ஆரம்பித்து விட்டால், அந்த மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே விளக்கத்தையும் தெளிவையும் கொடுப்பதுதான். அந்த அடிப்படையில் இன்றைய இந்த நிகழ்ச்சியினூடாக நாங்கள் ஒரு குர்ஆன் வசனத்தை அல்லது ஒரு நபிமொழியை படிக்கிறோம், கேட்கிறோம் என்று சொன்னால் அவற்றை எங்களுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் எங்களோடு இரக்கப்பட்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை தந்த அல்லாஹுவுக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த இடத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்பதை காது தாழ்த்தி கேட்டு, சொல்லப்படக்கூடிய செய்திகள் குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் நேர்பட்டு வரக்கூடிய நிலையில் முடியுமான அளவு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அமுல்படுத்தி, நாங்கள் எவற்றையெல்லாம் வாழ்க்கையிலே அமுல்படுத்துகின்றோமோ அவைகளை அடுத்த சகோதர சகோதரிகளுக்கு எடுத்து சொல்லிக் கொடுக்கின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க முயற்சி செய்ய வேண்டும். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பலவிதமான நிஅமத்துக்களையும் பலவிதமான அருட்கொடைகளையும் செய்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்து இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழுகின்ற அந்த நேர்வழி பெற்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் ஒரு மனிதனுக்கு அதுதான் உயர்ந்த பாக்கியமாக இருக்கிறது. அதை தாண்டி ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கின்ற ஒரு பாக்கியம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படுகின்ற உடல் ஆரோக்கியம், நோயில்லாத வாழ்க்கை இருக்கிறதே, இது ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. உலகத்திலே இருக்கின்ற
ஒரு மனிதனுக்கு கிடைத்திருக்கின்ற நிஅமத்துக்களிலெல்லாம் மிகச்சிறந்த ஒரு நிஅமத்து உடல் ஆரோக்கியம் என்று சொல்லலாம். ஏன்? இந்த உடல் ஆரோக்கியம் சரியாக இருந்தால்தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் சரியாக வாழலாம், இஸ்லாத்தை சரியாக கடைபிடிக்கலாம், இஸ்லாத்துக்காக தன்னாலான முயற்சிகளை செய்யலாம். உடல் ஆரோக்கியம் இல்லை என்றால் படுக்கையிலே படுத்திருக்கின்ற மனிதனுக்கு தன்னுடைய நோயை பார்க்க நேரமில்லை. கடுமையான நோய்களுக்கு உள்ளாக்கப்பட்ட மனிதனுக்கு தன்னுடைய நோய்க்கு மருத்துவம் செய்வதிலேயே தன்னுடைய காலம் கழிந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற, எப்பொழுதும் அவன் சிந்திக்கின்ற ஒரே விடயம் என்ன? என்னுடைய நோய்க்கு எப்பொழுது நிவாரணம் கிடைக்கும், என்னுடைய நோய் எப்பொழுது குணமாகும், என்னுடைய உடம்புக்கு எப்பொழுது ஆரோக்கியம் கிடைக்கும் என்று தன்னுடைய ஆரோக்கியத்தை பற்றி சிந்திப்பதில் அவனுடைய வாழ்க்கை போய்விடும். வேறு எதையும் செய்வதற்கு அவனுக்கு நேரம் இருக்காது. எனவே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் உடல் ஆரோக்கியம், தேகாரோக்கியம் கொடுக்கப்படுகிறது என்றால் அதுதான் அல்லாஹ் செய்திருக்கின்ற நிஅமத்துக்களில் இஸ்லாத்தின் பாக்கியம், ஈமானின் பாக்கியம் கிடைத்துவிட்டால் ஒரு மனிதனுக்கு அடுத்ததாக கிடைக்கின்ற சிறந்த பாக்கியம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நிஅமத்துக்களை பற்றி சொல்லுகின்ற நேரம் வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கணக்கெடுக்க முயற்சித்தால், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு என்ன நிஅமத்துக்களை செய்திருக்கிறான் என்று கணக்கு போட ஆரம்பித்தால் அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் அதை கணக்கெடுக்க மாட்டீர்கள் என்று சொல்கிறான். ஏனென்றால் ஒரு மனிதனால் கணக்கெடுக்க முடியாத அளவுக்கு நிஅமத்துக்களை அல்லாஹ் செய்திருக்கிறான். இது சூரத்து நஹலுடைய 18வது வசனம். பாருங்கள், சூரா இப்ராஹிமுடைய 34வது வசனத்தில் அல்லாஹ் மனிதனுக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துக்களை பற்றி சொல்லி மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு மோசமான குணத்தையும் தொட்டு காட்டுகிறான். என்ன அது? வஇன் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை கணக்கெடுத்தால் அதை நீங்கள் கணக்கெடுக்க மாட்டீர்கள் என்றால் மனிதனால் அதை எண்ணி முடிக்க முடியாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் இருக்கின்றானே மிக பெரும் அநியாயக்காரனாகவும் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை மறுக்கின்ற சிந்தனையுள்ளவனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய உடம்பை மாத்திரம் நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். எங்களுடைய உடம்புக்குள் அல்லாஹ் எத்தனை நிஅமத்துக்களை வைத்திருக்கிறான், எத்தனை அருக்கொடைகளை வைத்திருக்கிறான். உடம்பில் இருக்கின்ற நிஅமத்துக்களை மாத்திரம் சிந்தித்தால் நானும் நீங்களும் அதையே கணக்கெடுக்க முடியாது. அதை தாண்டிய நிஅமத்துக்கள் எக்கச்சக்கம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான் அல்லவா, வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், நீங்கள் உங்களுடைய ஆத்துமாக்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்களா என்று கேட்கிறானே. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புக்குள் ஒரு மனிதன் வாழ்வதற்காக அல்லாஹ் செய்து வைத்திருக்கின்ற ஏற்பாடுகளை சிந்தித்தாலே ஒரு மனிதனால் அதை கணக்கெடுக்க முடியாது என்கின்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுடைய உடம்புக்குள்ளும் அற்புதமான நிஅமத்துக்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாங்கள் இன்றைக்கு நோயாளிகளை சந்திப்பது என்பது சாதாரணமாகிவிட்டது. ஒரு காலத்தில் ஒரு நோயாளியை பார்ப்பது என்பது மிகவும் அரிதான ஒன்றாக இருந்தது. தேடிப்போய் பார்க்க வேண்டும். ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்றால் ஆச்சரியத்தோடு போய் பார்க்க வேண்டும் என்கிற நிலை இருந்தது. அந்த நிலைகளை தாண்டி இன்றைக்கு ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்றால் அது ஆச்சரியமாக இருக்கிறது. எந்த நோயுமே இல்லை என்று ஒரு மனிதர் சொல்கிறார், நான் வருடக்கணக்கில் மருந்து குடித்ததில்லை என்று ஒரு மனிதர் சொல்கிறார் என்றால் அது ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது என்கிற அளவுக்கு எங்களுடைய கண்முன்னால் நோயாளிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நானும் நீங்களும் பார்க்க வேண்டுமா? ஒரு சுகர் நோயாளி, ஒரு சீனி வியாதி ஏற்பட்டிருக்கிற அந்த நோயாளியை போய் பாருங்கள், அவருக்குள் என்னதான் பிரச்சனை இருக்கிறது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, உடம்புக்குள் செல்லுகின்ற இனிப்பு சக்தி இருக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணுகின்ற
அந்த சக்தியை அந்த உடம்பு இழந்து விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது ஒரு மனிதனை எந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது என்று பாருங்கள். இன்றைக்கு கேன்சர் என்பது சாதாரணமான ஒரு நோயாகிவிட்டது. ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புக்கு தகாதவைகளை தன்னுடைய உடம்புக்குள் சேர்க்கின்ற நேரம், தன்னுடைய வாய் ஏற்றுக்கொள்ளாத விடயங்களை தன்னுடைய வாய்க்குள் நுழைக்கின்ற நேரம், அது அவனை அறியாமல் காலப்போக்கிலே கேன்சர் என்ற நோய்க்கு அவனை திருப்பி விடுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கேன்சரினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்த்தால் விளங்குகிறது ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருப்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் செய்கின்ற எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பது. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் நேற்று வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறார், திடீரென்று பெசர் கூடி விடுகிறது, அல்லது திடீரென்று பெசர் குறைந்து விடுகிறது, அல்லது கொலஸ்ட்ரால் கூடி விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் மனிதனுடைய உடம்புக்குள் தேவைப்படுகின்ற இரத்த ஓட்டத்தை ஒரே அளவில் ஓடச் செய்து கொண்டிருக்கிறான். அது வேகமாக ஓடினாலும் பிரச்சனை, அது வேகத்தை குறைத்து கொண்டாலும் பிரச்சனை என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் மனிதனுடைய உடம்புக்குள் அற்புதமான ஆச்சரியமான ஏற்பாடுகளை ஆரோக்கியத்துக்கு என்று செய்து வைத்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, இந்த உடல் கட்டமைப்பை சிந்தித்தால் ஒரு மனிதனால் சிந்திக்க முடியாது என்கின்ற அளவுக்கு அல்லாஹ் என்ன செய்து வைத்திருக்கிறான்? அற்புதமான ஆச்சரியமான ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். என்றால் மனிதனுடைய நிலை என்ன தெரியுமா? இன்னல் இன்சான லவலூமுன் கஃபார், நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், அநியாயக்காரனாக இருக்கிறான். என்றால் அர்த்தம் என்ன சகோதரர்களே? அநியாயம் என்றால் என்ன தெரியுமா? ஒன்றை எந்த அடிப்படையில் செய்ய வேண்டுமோ அந்த அடிப்படையில் செய்யாமல் வேறு ஒரு அமைப்பில் செய்ய செல்வது அநியாயம் என்று சொல்லுவார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்பது ஒரு முஃமினுக்குள்ள கடமை. அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டிய முஃமின் அந்த வணக்க வழிபாடுகளை வேறு ஒன்றுக்கு செலுத்தினால் அது அநியாயம் என்று சொல்லப்படும். எனவே ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முறை இருக்கிறது. அந்த முறையில் செய்துவிட்டால் அது நியாயம், அந்த முறையை தவறி செய்தால் அது அநியாயம். அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்? நீங்கள் அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை கணக்கெடுத்தால் கணக்கெடுக்க மாட்டீர்கள், ஆனால் மனிதன் அநியாயக்காரனாக இருக்கிறான். என்றால் அல்லாஹ் இத்தனையோ நிஅமத்துக்களை செய்திருக்கிறான். இந்த நிஅமத்துக்களை பராமரிக்கின்ற பழக்கம் எங்களிடத்தில் இல்லை, இந்த நிஅமத்துக்களை பாதுகாக்கின்ற பழக்கம் எங்களிடத்திலே இல்லை, இந்த நிஅமத்துக்களை சீரழிக்கின்ற ஏகப்பட்ட வேலைகளை நானும் நீங்களும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு எனக்கு நோய் வருகிறது என்றால், எனக்கு பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று தேடி பார்த்தாலே நானேதான் காரணமாக இருக்கிறேன் என்கிற அளவுக்கு நோயை மனிதன் தேடிக்கொள்கிறான். விரும்பி தேடிக்கொள்வதல்ல, செய்யக்கூடாத வேலைகளை செய்து அநியாயம் இழைக்கிறான். அது தனக்கே தீங்காக அமைந்து விடுகிறது. இப்படித்தான் மனிதன் நோயாளியாகி செல்லுகின்ற காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நிஅமத்துக்களை செய்திருக்கிறான், மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். என்றால் என்ன அர்த்தம்? அந்த நிஅமத்துக்களை சரியாக பராமரிப்பதில்லை, அந்த நிஅமத்துக்களை சரியாக கண்காணிப்பதில்லை, அந்த நிஅமத்துக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதில்லை. அதனால் அவன் அநியாயக்காரனாக இருக்கிறான் என்பது முதல் பகுதி. இரண்டாவது, கஃபார், அல்லாவுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களுக்காக அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டிய மனிதன் அந்த நிஅமத்துக்களை மறந்து அல்லாஹ்வுக்கு மாறு செய்து வாழுகிறான். எனவே உடல் ஆரோக்கியம் என்ற நிஅமத்தை நானும் நீங்களும் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தால், உடல் ஆரோக்கியத்தை பேணுகின்ற விடயத்தில் ஒன்று நாங்கள் தவறிழைத்துக் கொண்டிருக்கிறோம், அநியாயக்காரனாகி விடுகிறோம். இரண்டாவது, உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில் நானும் நீங்களும் பொடுபோக்குள்ளவர்களாக இருக்கிறோம். எனவே கஃபார், அல்லாஹ் சொல்கிறானே லலலூமுன் கஃபார் என்று, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாத மனிதர்களாக மாறிவிடுகிறோம். எனவே இந்த உடல் ஆரோக்கியம் என்பது இஸ்லாம் எந்தளவு வலியுறுத்துகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக, நோயற்ற வாழ்க்கைக்காக இஸ்லாம் எப்படிப்பட்ட வழிகளை எல்லாம் காட்டித் தருகிறது என்று நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய வழிவகைகளை காட்டி தந்தார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு
நிறைய வழிவகைகளை காட்டி தந்திருக்கிறார்கள். அதிலே நாங்கள் ஒரு சில விடயங்களை பார்ப்பதாக இருந்தால், மிக பிரதானம் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்திற்காக துஆ செய்வது. மிக பிரதானம் ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வது. பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்தா, ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் ரசூலுல்லாஹ் அவருக்கு தொழுகிற முறையை படித்து கொடுப்பாங்க. பிறகு அவர் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்கிற முறையையும் படித்து கொடுப்பார்கள். அந்த பிரதான துஆவிலே ரசூலுல்லாஹ் படித்து கொடுத்தது என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ஃபிர்லி, இறைவா எனக்கு மன்னிப்பளிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு இரக்கம் காட்டுவாயாக, வஹ்தினி எனக்கு நேர்வழி காட்டுவாயாக, வஆஃபினி எனக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தருவாயாக, வர்சுக்னி எனக்கு ஆகாரத்தை அளிப்பாயாக. இந்த துஆவை தான் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு படித்து கொடுப்பார்களாம். தொழுகையை படித்து கொடுத்து விட்டால் அடுத்ததாக ரசூலுல்லாஹ் படித்து கொடுக்கிற ஒரு பிரார்த்தனை முறை என்ன? அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஹம்னி வஹ்தினி வஆஃபினி வர்சுக்னி. இந்த பிரதான துஆவில் ரசூலுல்லாஹ் என்னத்தை சொல்லி கொடுக்குறாங்க? யா அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை தந்துவிடு, எனக்கு ஆஃபியத்தை தந்துவிடு, நோய் நொம்பலம் இல்லாத வாழ்க்கையை தந்துவிடு என்கிற அந்த விசாலமான அர்த்தத்தை கொண்ட ஒரு துஆவை ரசூலுல்லாஹ் படித்து கொடுக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோயில்லாமல் வாழ்வது, ஆரோக்கியமாக வாழ்வதை இஸ்லாம் எந்த அளவு வரவேற்றிருக்கிறது என்பதை பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையிலும் மாலையிலும் ஒரு துஆ ஓதுவார்கள். என்ன துஆ ஓதுவார்கள் தெரியுமா? காலையிலும் ஓதுவார்கள், மாலையிலும் ஓதுவார்கள். என்ன துஆ அது? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா. இறைவா, உலக வாழ்க்கையிலும் மறுமை வாழ்க்கையிலும் ஆஃபியத்தை நான் வேண்டுகிறேன். உலக வாழ்க்கையில் ஆஃபியத் என்பது என்ன? ஆரோக்கியமான வாழ்க்கை, நோயில்லாத வாழ்க்கை, தீங்கில்லாத வாழ்க்கை. உலகத்தில் ஆஃபியத் என்பது. மறுமை நாளையில் ஆஃபியத் என்பது என்ன? அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு ஆளாகி விடாமல் பாதுகாக்கப்படுகிற நிலை. எப்படி ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள்? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் ஆஃபியத ஃபித் துன்யா வல் ஆகிரா. இறைவா, உன்னிடத்திலே நான் உலகத்தில் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் மறுமை நாளையில் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பையும் நான் கேட்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுகல் அஃப்வ, இறைவா உன்னிடத்தில் நான் மன்னிப்பை வேண்டுகின்றேன். வல் ஆஃபியத ஃபீ தீனி, என்னுடைய மார்க்க விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன். வதுனியாய, என்னுடைய உலக விடயத்திலும் ஆரோக்கியத்தை வேண்டுகிறேன். வாஹ்லி வமாலி, என்னுடைய குடும்ப விடயத்திலும் என்னுடைய சொத்து செல்வங்களிலும் ஆரோக்கியத்தை நான் வேண்டுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் துஆ கேட்பார்களாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மூமினுடைய வாழ்க்கையில், ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்பது எந்த அளவு அவசியமான ஒன்று என்பதை நானும் நீங்களும் இந்த இடத்தில் படித்து கொள்ள வேண்டும். எங்களில் சில மனிதர்கள் இருக்கிறாங்க, என்ன பண்ணுறது? யா அல்லாஹ், உலகத்தில் எனக்கு தர வேண்டிய தண்டனையெல்லாம் தந்துரு, உலகத்தில் எனக்கு தர வேண்டிய தண்டனையெல்லாம் தந்துருன்னு கேட்பாங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு மனிதரை நோய் விசாரிக்க போறாங்க. முஸ்லிமான ஒரு மனிதரை ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க போறாங்க. அவர் எப்படி இருக்கிறாரு? கது கஃபத வஸார மிஸ்லல் ஃபரஹி, ஒரு 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 குருவி குட்டி மாதிரி, ஒரு பறவை குஞ்சு மாதிரி, உடம்பெல்லாம் மெலிஞ்சி போய் ஆள் நொறுங்கி போய் இருக்கிறார். அந்த அளவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அந்த மனிதரை ரசூலுல்லாஹ் நோய் விசாரிக்க போய் அவர்கிட்ட கேட்குறாங்க, ஹல் குந்த ததுஉ பிஷைஇன் அவு தஸ்அலுல்லாஹ ஷைஅன். நீ இப்படிப்பட்ட ஒரு நோயாளியா இருக்கிறியே, நீ அல்லாஹ் கிட்ட ஏதாவது துஆ செஞ்சிருக்கிறியா, அல்லது நீ ஏதாவது அல்லாஹ் கிட்ட கேட்டு இருக்கிறியான்னு கேட்குறாங்க. அந்த மனிதர் உடனே சொல்றாரு, நாம், நான் ஒரு துஆ கேட்டிருக்கிறேன். என்ன துஆ தெரியுமா? குந்து அகூல், நான் தொடர்ந்து கேட்பவனாக இருந்தேன். என்ன தெரியுமா? அல்லாஹும்ம மா குந்த முஆகிபி பிஹி ஃபில் ஆகிரா. இறைவா, மறுமை நாளையில்
நீ எதை கொண்டாவது என்னை தண்டிப்பதாக இருந்தால் ஃபஅஜ்ஜில்ஹு ஃபித் துன்யா, அதை உலகத்தில் எனக்கு தந்துரு. என்ன துவா கேட்டிருக்கிறாரு? என்ன துவா கேட்டிருக்கிறாரு? இறைவா, நீ மறுமை நாளையில் எதை கொண்டாவது என்னை தண்டிப்பதாக இருந்தால் அந்த தண்டனையை உலகத்திலே தந்துவிடு என்று துவா கேட்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கிறது, ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தண்டனையை உன்னால் சுமந்து கொள்ள முடியாது. லா துதீகுஹு, உன்னால சுமக்கேளாது. ஹல்லா குல்த, நீ இப்படி துவா கேட்டிருக்க கூடாதா? ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, ரப்பனா ஆத்தினி அல்லாஹும்ம ஆத்தினி ஃபித் துன்யா ஹஸனா, இறைவா உலகத்திலும் எனக்கு நல்லதை தந்துவிடு. வஃபில் ஆகிரத்தி ஹஸனா, மறுமையிலும் எனக்கு நல்லதை தந்துவிடு. வக்கினி அதாபன்னார், நரக தண்டனையிலிருந்து என்னை காத்துவிடு என்று நீ பிரார்த்தித்திருக்க கூடாதா? எப்படி ரசூலா வழிகாட்டி கொடுக்குறாங்க பாருங்க. உலகத்தில் ஒரு மனிதன் எந்த ஒரு கட்டத்திலும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்கக்கூடாது, தன்னுடைய சுகத்துக்கு எதிராக துவா கேட்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னப்பா நீ உலகத்திலும் நல்லதை தந்துடுயா அல்லாஹ், மறுமையிலும் நல்லதை தந்துரு, நரக தண்டனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்று துவா செய்யக்கூடாதா என்று வழிகாட்டி கொடுத்துவிட்டு அவருக்காக ரசூலுல்லாஹ் துவா கேட்கிறாங்க. அவருடைய நோய் உடனே குணமாகுது. முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அன்பாண்டவர்களே, உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியத்துக்கு எதிராக துவா கேட்டு விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும் சொன்னாங்க. துவாவுடைய பாடத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு ஒழுக்கத்தில் ஒன்று என்ன தெரியுமா? முஸ்லிம்ல வார ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா ததுஉ அலா அன்ஃபுசிக்கும், நீங்கள் உங்களுக்கு எதிராக துவா கேட்காதீங்கன்றாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில விடயங்களை நியாயப்படுத்துறதுக்கு, சில விடயங்களை தன்னை நல்லவனா காட்டுறது. இந்த பாருங்க, நான் பொய் சொல்றேன்டா என் தலையில இடிபுலட் உண்டுவாங்க, நான் பொய் சொல்றதாக இருந்தால் நான் நாசமா போகட்டுண்டுவாங்க. இந்த பாரு, நான் சொல்றது உண்மை, நான் சொல்றது பொய்னா எனக்கு நாளைக்கு நோய் வரட்டும், இப்படி பதுவா செய்வாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரர்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்காதீர்கள் என்று சொன்னாங்க. ஏன் சகோதரர்களே, சில நேரம் நாங்கள் சிலதை நியாயம் செஞ்சிருப்போம், அல்லாஹ்வுடைய பார்வையில் அது அநியாயமாக இருந்திருந்தால் நாங்கள் கேட்கிற துவா எங்களுக்கு எதிராக பலிக்குமே. நாளைக்கு நோயில படுத்தா என்ன நிலைமை, நாளைக்கு நமக்கு சோதனை வந்தா என்ன நிலைமை? இஸ்லாம் சொல்கிறது, உங்களுக்கு எதிராக நீங்கள் துவா கேட்க வேண்டாம் என்று. துவா கேட்பதிலும் மனிதனுக்கு எதிராக கேட்கக்கூடாது என்ற நல்ல வழியை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய உடல் கட்டமைப்பை, தன்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதில் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இந்த ஹதீசுகளிலிருந்து நானும் நீங்களும் மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இவ்வளவு அழகான வழிகாட்டல்கள் இஸ்லாத்திலே இருந்தாலும் நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று மனிதன் அநியாயக்காரனாகத்தான் இருக்கிறான். தன்னுடைய உடம்பை பாதுகாத்துக் கொள்ள தெரியாத, தன்னுடைய ஆரோக்கியத்தை கட்டிக்காக்க தெரியாத, தன்னுடைய கரத்தை கொண்டே தனக்கு அழிவை ஏற்படுத்திக் கொள்கிற நிலையில் மனிதன் இருக்கிறான். அதற்கு ஒரு சில எடுத்துக்காட்டுக்களை நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அடுத்தது அல்லாஹ் என்ன செய்கிறான்? மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஏற்பாடு என்ன தெரியுமா? கலா கதிர். கலா கதிர் இருக்குதே சகோதரர்களே, நல்லது நடப்பதாக இருந்தாலும், உலகத்தில் ஒரு கெட்டது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்க வேண்டும் என்பது கலா கதிர். ஒரு மூமின் அல்லாஹ்வை பற்றி நம்ப வேண்டிய அகீதாவுடைய 6 அம்சங்களுள் மிக பிரதானமான ஒன்று என்ன? உலகத்தில் ஒரு நல்லது நடப்பதாக இருந்தாலும், கெட்டது நடப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டப்படிதான் நடக்கும் என்று முடிவெடுப்பது. இந்த கலா கதிரை ஏன் இஸ்லாம் வைத்திருக்கிறது? அதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்கிறான். என்ன தெரியுமா? அது சூரத்துல் ஹதீதுடைய 23வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், லிகைலா தஸௌ அலாமா ஃபாத்தகும் வலா தஃரஹு பிமா ஆதாக்கும். அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உங்களுக்கு அல்லாஹ் தந்ததை கொண்டு நீங்கள் பெருமைப்படவும் கூடாது, எல்லை மீறி சந்தோஷப்படவும் கூடாது. உங்களுக்கு இழந்த ஒன்றுக்காக நீங்கள் எல்லை மீறி கவலைப்படவும் கூடாது. இதற்குத்தான் கலா கதிரை நம்புங்கள் என்ற அடிப்படையை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அன்பார்ந்தவர்களே,
இன்றைக்கு அதிகமான மனிதர்கள் நோயாளியா போறதுக்கு என்ன தெரியுமா காரணம்? அல்லாஹ்வுடைய கதிரை சரியாக புரிந்து கொள்வதில்லை, அல்லாஹ்வுடைய முடிவுகளை சரியாக ஏற்றுக்கொள்வதில்லை. புள்ள 6 மாச புள்ள, கல்யாணம் முடிச்சு 5 வருஷம் புள்ள இல்லை, 6வது வருஷம் ஒரு புள்ள கிடைச்சது. அந்த புள்ள 2 மாசத்துல மௌத் வச்சுக்கங்களேன், 2 மாசத்துல மௌத்து. இது அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சோதனை. என்ன பண்ணணும் ஒரு முஃமின்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, அஜபல்லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய கர்மம் எல்லாம் ஆச்சரியமானது, இது ஒரு மூமினுக்கே தவிர நடக்காதுண்டாங்க. எப்படி சொன்னாங்க? அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நடந்ததுன்னு அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு போயிடுவான். ஒரு கெட்டது நடந்தது, ஒரு மோசமானது நடந்தா பொறுமையாயிருப்பான், அது அவனுக்கு நல்லதா அமையும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். என்ன? அல்லாஹ் தந்த புள்ளைய அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், நாம் பொறுமையா இருப்பேன்டா ஒன்று உலகத்திலே அல்லாஹ் அதற்கு என்ன செய்யலாம்? பல குழந்தைகளை எங்களுக்கு பிரதியீடாக தரலாம், அல்லது எங்களுடைய பொறுமைக்காக அல்லாஹ் சுவர்க்கத்தை தரலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஒரு குழந்தையை இழந்தால், 2 குழந்தையை இழந்தால் அது நரகத்துக்கு தடையாக இருக்கும் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, பொறுமை இருந்தால் நன்மை கிடைக்கும். அடுத்தது என்ன தெரியுமா நன்மை? சில பேர் இந்த புள்ளையை யோசிச்சே படுக்கையில் விழுந்துருவார். பார்க்குறோமா இல்லையா? புள்ளைய பற்றி யோசிச்சே படுக்கையில் விழுந்துருவார். மனைவி 20 வருஷம் 30 வருஷம் இரக்கமாக பாசமாக வாழ்ந்த மனைவி திடீர்னு தூங்கினவே எழும்ப மாட்டா, தூங்கின மனுஷி எழும்ப மாட்டா. இவர் திடீர்னு பொம்பளை மௌத்தாவினதை கண்டு அதில் சொக்காகி அவர் நாளைக்கு படுக்கையில் விழுந்துருவார். எத்தனை பேரை பார்க்குறோம் நாங்கள்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் தந்ததை அல்லாஹ் எடுத்துக்கிட்டான், இவ்வளவுதான். இந்த கலாக்கதிரை புரிந்து கொள்கிற மனநிலை இருந்தால் நிறைய நோய்களிலிருந்தும் நிறைய துன்பங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம் சகோதரர்களே. அதே போல பாருங்க, ஒரு மனிதர் பெரிய கோடீஸ்வரன், பெரிய பணக்காரன், என்ன நடக்குது? திடீர்னு லொஸ்ட் ஆகுறார். இந்த 1 மாசத்துல பெரிய மருந்து டப்பாவோட வாராரு. என்னப்பா பிரச்சனை? டிப்ரெஷன்ன்றாரு, மனநோயின்றாரு, தூக்கம் போகுது இல்லைன்றாரு. மருந்து குடிச்சாதான் என்னப்பா நடந்துச்சு வாழ்க்கையில்? பொல்லு போட்டுட்டு போய்த்தானுங்களே. அதை யோசிச்சு வாழ்க்கை இப்படி போயிட்டுதுன்னு நோமலா சொல்றாரு. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் தந்த பொருளாதாரத்தை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான், அல்லாஹ் எனக்கு வழிகாட்டுவான் என்று உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொண்டு போனால் அங்கே உடல் ஆரோக்கியத்துக்கான வழி இருக்கிறது, நோய் நொம்பலங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான வழி இருக்கிறது. இல்லைண்டா என்ன நடக்கும்? உலகமே வானண்டு வெறுத்து போவாரு, செத்து போவாரு. ஆற்றுல பாஞ்சா அந்த நேரத்துக்கு 2 பேர் வந்து கரையில் போட்டுருவான் தூக்கி. அங்கே தண்ணி குடித்த குடிவைக்கு காலம் முழுக்க படுக்கையில் நோயாளியாக இருக்க வேண்டி வரும். எவனோ செஞ்ச ஒரு ஏமாத்துக்கும், எவனோ செஞ்ச ஒரு அநியாயத்துக்கும் என்ன பண்ணுவார்? தன்னைத்தானே அழிவில் போட்டுக்கொள்ள போய் மோதுவோம் எதிலையாவது. இந்த எக்ஸிடென்ட் ஆவினார், மௌத்தா போனால் தப்பி, அதுவும் தப்பையில்லாது மறுமையில். அது 2வது கை கால் உடஞ்சி இந்தா படுக்கையில் இருப்பார். என்னப்பா நடந்துச்சு? இவண்ட தொல்லையிலேருந்து நாங்கள் தப்பு ஒன்று பார்த்தா இப்படி ஒன்று வந்து சேர்ந்துச்சுன்னு மரத்தில் இருந்து விழுந்தவனை மாடு குத்துறன்னு நோமலா சொல்லுவார். அன்பாண்டவர்களே, கலாக்கதிரை சரியாக புரிந்து கொண்டால் நிறைய நோய்களிலிருந்தும் நொம்பலங்களிலிருந்தும் பாதுகாப்பு பெறலாம். சந்தோஷம். அன்பாண்டவர்களே, திடீரென்று சில நியமத்துக்கள் கிடைக்கும், திடீரென்று சில இன்பங்கள் கிடைக்கும். ஒரு மனிதன் அல்லாஹ் தந்தான் அல்ஹம்துலில்லாஹ்டா தப்பி. சில பேர் கிடைச்ச ஒரு சந்தோஷத்துக்கு என்ன செஞ்சிருவார்? திடீர்னு மயங்கி விடுவார். என்னப்பா 10 லட்சம் சல்லி இன்றைக்கு லாபமாக கிடைச்சிச்சின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த பெசர் கூடி மயங்கி விழுந்திருக்காரு. சந்தோஷம் உச்சகட்டத்துக்கு போனது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கலாக்கதிரை பொருந்தி கொள்ளாததனால, சில முடிவுகளை அல்லாஹ் சொன்ன பிரகாரம் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால எல்லை மீறி சந்தோஷப்பட்டாலும் பிரச்சனை, எல்லை மீறி கவலைப்பட்டாலும் பிரச்சனை. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எல்லை மீறி கவலைப்படாமல் இருப்பதற்கும் எல்லை மீறி சந்தோஷப்படாமல் இருப்பதற்கும் இந்த அல்லாஹ்வுடைய முடிவை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற அழகான ஒரு வழியை அல்லாஹ் காட்டி தந்திருக்கிறானே. இஸ்லாமிய சமூகத்தில் தற்கொலை குறைவு உண்டு, உலக ஆய்வறிக்கைகள் சொல்லுது. அன்பார்ந்தவர்களே, ஏன் தற்கொலை என்பது தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை தானாக அழித்துக் கொள்வது தற்கொலை. இதிலிருந்து முஸ்லிம் சமூகம் அதிகம் பாதுகாக்கப்படுதுண்டா அதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் இருக்கிற ஆழமான அல்லாஹ்வுடைய நம்பிக்கை,
அல்லாஹ்வுடைய முடிவுகளை ஏற்றுக்கொள்கிற அந்த கலாக்கதிரை நம்புகிற நம்பிக்கை என்று இஸ்லாத்தின் விரோதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, எனவே கலாக்கதிரை சரியாக புரிந்து கொள்வது பல சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு அழகான வழிகாட்டும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதே போன்று பாருங்கள், அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்களுக்கு ஒரு சில புத்திமதிகளை சொல்கிறான். என்ன புத்திமதி அது? சூரத்துல் பக்கராவுடைய 195வது வசனம், வஅன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே நீங்கள் செலவழியுங்கள். வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, உங்களுடைய கரங்களை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம். வஹ்சினு, உபகாரம் செய்யுங்கள், நல்லது செய்யுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லது செய்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அந்த வசனத்தை முடிக்கிறான் அல்லாஹ். அன்பாண்டவர்களே, இங்க அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவழியுங்கள், உங்களுடைய கரத்தை நீங்களே அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம். அன்பாண்டவர்களே, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்கன்னு சொல்லி போட்டு அல்லாஹ் ஏன் இப்படி ஒன்றை சொல்றான் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் காரணத்தை தேடி பார்த்தா புகாரி போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே சுருக்கமாகவும் இன்னும் ஒரு சில ஹதீஸ் கிதாபுகளிலும் விரிவாக வருகிறது. இந்த வசனம் ஏன் இறங்கிச்சது தெரியுமா? சொல்றாங்க சஹாபாக்கள், அன்றைய காலத்தில் ரசூலா ஜிஹாதுக்கு அனுப்புவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுறதுக்கு அனுப்புவாங்க. அனுப்பினா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த போனால் செலவுக்கு வேணும் தானே, தின்றதுக்கு குடிக்கிறதுக்கு வேணும், இதை எடுத்துக்கொள்ளாமல் போவாங்க. இதை எடுத்துக்கொள்ளாமல் போகிற மனிதர்களுக்குத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிங்க, உங்களையே நீங்கள் அழிவுலையும் போட்டுக்கொள்ள வேண்டாம். சாப்பாட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க, குடிக்கிறதுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க அப்படின்ட்டு அல்லாஹ் அழகாக வழிகாட்டுகிறானுங்கிற செய்தியை புகாரியிலே சுருக்கமாக வேறு வேறு ஹதீஸ் கிதாபுகளில் விரிவாக நாங்கள் பார்க்கிறோம். பாருங்க, வத்தஹ்லுகத்து, இந்த இடத்துல உங்களுடைய கரங்களை நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம் அல்லாஹ் சொல்றானே. அழிவுண்டு சொன்னா என்ன விளங்கப்படுத்துறாங்க? ஐயஹ்லிக ரிஜாலுன் மினல் ஜூஇ அவில் ஆதஷ், பசியின் காரணமாக, தாகத்தின் காரணமாக, அவு மினல் மஷி, அல்லது அதிக தூரம் நடந்து போனதன் காரணமாக சில மனிதர்கள் அழிஞ்சி போறாங்க, சில மனிதர்கள் தன்னுடைய அழிவை தேடிக்கொள்கிறார்கள். இதைத்தான் அல்லாஹ் தடுக்கிறான்னு ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வதாக நபித்தோழர்கள் விளங்கப்படுத்துறாங்க. அன்பாண்டவர்களே, யுத்த களத்துக்கு போறவங்க கூட சாப்பாட்டு வசதியோடு போகணும், குடிப்பான வசதியோடு போக வேண்டும், வாகன வசதிகளோடு போக வேண்டும் என்கிற அறிவுரையை ஏன் இஸ்லாம் யுத்த களத்துக்கு சொல்லிக் கொடுத்தது? யுத்தம் செய்கிறோம்ன்ற போர்வையில் தன்னைத்தானே அழித்துக்கொள்ள ரெடியாக கூடாது. இஸ்லாம் காட்டுகிற வழிமுறை என்ன தெரியுமா? லா தல்லா, ரசூலா சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய விரோதிகளை சந்திக்க விரும்பாதீர்கள்டாங்க ரசூலுல்லாஹ். என்ன சொன்னாங்க? அடிச்சுக்கொள்ள பிடிச்சுக்கொள்ள ரெடியாகப்படா மனுஷன். யுத்த களத்தில் கூட இஸ்லாம் சொல்லி தந்தது என்ன தெரியுமா? யுத்தம் ஆரம்பிப்பதற்கு முன்னால ரசூல்லா சொன்னாங்க, அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் அழையுங்கள், அவர்கள் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வந்தால் யுத்தத்தை நிறுத்துங்கள்னு தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஏன்? யுத்தம் செய்கிறோம்ன்ற போர்வையில் முதல் கட்டம் அடிச்சுக்கொள்ள பிடிச்சுக்கொள்ள போறதல்ல, முடிஞ்ச அளவு சுமூகமாக பிரச்சனையை தீர்த்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் என்கிற அழகான வழிமுறையை ஏன் இஸ்லாம் காட்டித் தருகிறது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முக்கியமானது, ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமானது என்கிற ஒரு பாடத்தை தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களிடையே நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை அநியாயமாக சாப்பிட வேண்டாம். நீங்கள் விருப்பத்தோடு செய்கின்ற கொடுக்கல் வாங்கலை அல்லாமல் அநியாயமாக உங்களுடைய சொத்துக்களை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வலா தகுதுலு அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் அழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களையே நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். இன்னல்லாஹ கானபிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். என்ன அறிவுரை சகோதரர்களே? எங்களை நாங்கள் அழிச்சு கொள்ளக்கூடாது, எங்கட அழிவுக்கு நாங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் சொல்கிற புத்திமதி. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த புத்திமதிக்கு பின்னால் இருக்கின்ற ஒன்று என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய கழுத்திலே கயிற்றை போட்டு தொங்குகிறான், இதற்கு நாங்கள் சொல்லுவோம் தூக்கிலே போட்டுக் கொள்கிறான் என்று சொல்லுவோம். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே,
ஒருவன் ஒரு நஞ்சி போத்தலை எடுத்து தன்னுடைய வாய்க்குள் ஊற்றிக்கொள்கிறான். உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது, நல்ல முறையிலே வாழ்ந்து கொள்கிற ஒரு மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்ள தயாராகிறான். இஸ்லாம் சொல்கிறது, உன்னை அழித்துக் கொள்கிற வேலையை நீ செய்யாதே என்று சொல்கிறது. ஏன் சகோதரர்களே? இன்னல்லாஹ் கானபிக்கும் ரஹீமா, நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது இரக்கமுள்ளவனாக இருக்கிறான்டா. இந்த அல்லாஹ் என்னை இப்படி வாழ செஞ்சிருக்கிறான்டா, இது ஏண்ட கெட்டித்தனமா? இது நோயில்லாம மருந்து குடிக்காம என்னைய 10 நாள் வாழ செய்கிறான்டா, இது ஏண்ட கெட்டித்தனமா? இது இல்லை சகோதரர்களே. அல்லாஹ் இரக்கப்பட்டு உடல் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான். இதை நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளக்கூடாது, வீணாக்கி கொள்ளக்கூடாது என்கிற ஒரு வழிகாட்டலைத்தான் இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. பாருங்கள் சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய இந்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு இன்றைக்கு விஞ்ஞான உலகம் வளர்ந்து, வைத்திய உலகம் வளர்ந்து, ஏகப்பட்ட ஆய்வுகள் எல்லாம் நடக்குது. 1400 வருடங்களுக்கு முன்னால விஞ்ஞானம்டா என்னாண்டு தெரியாது, வைத்தியம்டா என்னாண்டு துறை சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கவில்லை. உலகமே இருளில் மூழ்கி இருந்த காலத்தில் இஸ்லாம் மனிதர்களுக்கு ஒரு சில வழிகாட்டல்களை காட்டி தந்துட்டு போயிருக்குது. வெறுமனே புத்திமதியாக அல்ல, இஸ்லாத்தின் அடிப்படை அம்சங்களாக காட்டி தந்துட்டு போயிருக்குது. இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்த காலத்தில், வைத்தியம் வளர்ந்த காலத்தில் இன்றைக்கு மனுஷன் அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பாருங்க, இஸ்லாம் ஒரு சில அடிப்படைகளை காட்டி தருகிறது. பாருங்கள், அதில் நாங்கள் மிக பிரதானமாக பார்த்தோம், ஒரு மனிதன் ஆரோக்கியத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பது. இரண்டாவது ஒன்று பார்த்தோம், கலா கதிரின் மீது ஆழமான நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். மூன்றாவது ஒன்று பார்த்தோம், ஒரு மனிதன் தன்னைத்தானே அழிக்கிற வேளையில், தன்னுடைய உடம்பை சீரழித்துக் கொள்கிற வேளையில் ஒரு மனிதன் ஈடுபடக்கூடாது என்பதை பார்த்தோம். இதை தாண்டி இஸ்லாம் எப்படியெல்லாம் சொல்லித் தருகிறது பாருங்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுத்தம் என்பது எந்த அளவு அவசியமானது. இன்றைக்கு வைத்திய உலகம் என்ன சொல்லுது? சுத்தம்தான் ஆரோக்கியம் என்று சொல்கிறது. ஆரோக்கியத்துக்கு வழி சுத்தம் என்று சொல்லுகிறது. சுகாதாரத்தை பேணுங்கள், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சொல்கிறது. அன்பார்ந்தவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் மனிதனை படைத்த அல்லாஹ் மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு எப்படி அழகான சுத்தத்துக்கான வழிகளை காட்டி தந்திருக்கிறான் பாருங்கள். இஸ்லாமிய அடிப்படை என்ன? அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். அத்தஹூரு ஷத்ருல் ஈமான். சுத்தம் என்பது ஈமானின் அரைவாசி என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக அனுப்பின அல்லாஹ் மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய சொல்கிறான். எங்கிருந்து ஆரம்பித்தான் தெரியுமா அல்லாஹ்? யா அய்யுஹல் முத்தஸிர், போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், நீங்கள் எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆனில் இறங்கின முதலாவது 5 வசனம் என்ன? முதலாவது 5 வசனம் இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக்குடைய 5 வசனம். அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ்க்கு வஹி இறங்கவே இல்லை. அதற்கு அடுத்ததாக இறங்கினது எது தெரியுமா? யா அய்யுஹல் முத்தஸ்ஸிருடைய 5 வசனங்கள் தான். அந்த 5 வசனங்கள்ல முதலாவது அல்லாஹ் விழிக்கிறான், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே, கும் ஃபஅன்திர், எழுந்து சென்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இது 2வது கட்டளை. முதலாவது கட்டளை. 2வது கட்டளை என்ன தெரியுமா? வஸியாபக ஃபதஹிர், உங்களுடைய ஆடையை சுத்தப்படுத்திக் கொள்வீராக. ஏன் சகோதரர்களே? ஆடை சுத்தமாக இருந்தால்தான் உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைத்தால்தான் அல்லாஹுவை பற்றி சொல்லலாம், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யலாம். எனவே ஆர்வமாக உள்ள மனிதனுக்குத்தான், ஆரோக்கியமாக உள்ள மனிதனுக்குத்தான் அழகாக தௌவா செய்யலாம் என்கிற அடிப்படையில் இஸ்லாம் ஆரோக்கியத்தை வலியுறுத்தி தௌவாவுடைய வழியை காட்டித் தருகிறது என்றால், இஸ்லாம் ஆரோக்கியத்தை எந்த அளவு வலியுறுத்துகிறது என்பதை இந்த இடத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு மனிதனும் நித்திரைக்கு செல்கிறான், காலையில் எழும்புகிறான். ஒரு மனிதன் தூங்குகிற நேரம் அவனுடைய உடம்பு முழுக்க அமைதி அடைந்து விடும். அவனுடைய உடம்புல வேலை செய்யக்கூடிய ஒரு வெளிப்படையான உறுப்பு என்று சொன்னால் இந்த மூக்கு. இந்த மூக்கு உள்ரங்க உறுப்பு என்று சொன்னால் மனிதனுடைய ஹார்ட், நுரையீரலோடு சேர்ந்து ஹார்ட் இருக்குது. இது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, வெளிப்படையான உறுப்புல இந்த மூக்கு இருக்குது தானே,
ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதில் இந்த மூக்குக்கு பெரிய ஒரு பங்கு இருக்குது அன்பாண்டவர்களே. அதனால தான் அல்லாஹ் மூக்குள்ளுக்கு சில மயிர்களை முளைக்க வச்சிருக்கிறான். இந்த மூக்கை நீங்கள் விரலை போட்டு தொட்டு பாருங்க, எப்பொழுதும் ஒரு ஈரத்தன்மையோடு தான் இருக்கும். ஏன் தெரியுமா? மனிதனுடைய இந்த ஹார்ட் இருக்குத்தானே, இருதயம், இந்த இருதயத்தில் தான் ரத்தத்தை புஷ் பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. இந்த மூச்சு வாங்குகிற நேரம் தான் அதை என்ன செய்யுது, புஷ் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த மூக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும், அப்போ தான் அங்கே ஆரோக்கியமானது நடக்கும், அப்போ தான் உடம்பு ஆரோக்கியமாகும். இந்த மூக்குள்ளுக்கு மனிதனுடைய உடம்பு ஒத்துக்கொள்ளாத எந்த ஒரு தூசி துகள் போனாலும் அந்த மூக்கு அதை பிடிச்சிக்கொள்ளும். பிடிச்சிக்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு காரமான ஊத்தையாக இருந்தாலோ தூசியாக இருந்தாலோ உடனே ஒரு தும்மலை வெளியாக்கும். எதுக்கு தெரியுமா? அதை வெளியே தள்ளி விடுறதுக்கு. தூங்குற மனிதன் தண்ட உணர்வும் இல்லாமல் தான் தூங்குறான். இப்படியே தூக்கம் போனால் மனுஷன் உடம்புல மூக்கு தான் வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. வார தூசி அது இதெல்லாம் இந்த மூக்கு சுத்தப்படுத்திக்கிட்டு தான் இருக்கும். காலையில் அவன் எழும்பினா அந்த ஊத்த மூக்கோட போனான்டா அவன் உடம்பு ஆரோக்கியத்தை இழக்க வாய்ப்பு இருக்கிறது. இஸ்லாம் சொன்ன முதல் இடம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒரு மனிதர் தூங்கி எழும்பிவிட்டால், உங்களில் ஒரு மனிதர் தூங்கி எழும்பிவிட்டால் தன்னுடைய கையை, முன்னங்கை இருக்குத்தானே, இதை பாத்திரத்துக்கு வெளியே 3 தடவை கழுவிக்கொள்ளட்டும் சொன்னாங்க. ஏனென்றால் இரவையில் இந்த கை எங்கெல்லாம் சுற்றி இருக்கும் என்பது தெரியாது. தூக்கத்தில் கை என்ன பண்ணலாம், படக்கூடாத இடங்களில் பட்டுடலாம். இதே கையோட நாங்கள் ஏதாவது எடுத்து வாயில் போட்டுட்டோம்டா இது உடல் ஆரோக்கியத்துக்கு தீங்கேற்படுத்திடும். அதனால் இஸ்லாம் சொல்லுது, பாத்திரத்துக்கு வெளியே 3 தடவை கழுவி போட்டு பாத்திரத்துக்கு கையை போடுனது இஸ்லாம். அதை தாண்டி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மூக்குக்கு 3 தடவை தண்ணியை செலுத்தி 3 தடவை சீறி விடுங்கன்னு சொன்னாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஒரு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிகவும் கருத்தாவாக இருக்கின்ற வெளிப்படையான உறுப்பு இந்த மூக்கு. இரவையில் வேலை செய்து கொண்டிருக்கிற நேரம் உள்ள தூசிகள் எல்லாம் அடபட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? சில நேரம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்களுக்கு இது சாதாரண அனுபவமாக இருக்கும். இரவையில் குப்பி லாம்புகளை பற்ற வச்சுட்டு படுப்போம். காலையில் எலும்பி மூக்கை பிடிச்சோண்டா கையெல்லாம் கருப்பாக இருக்கும். ஏன்? ஊட்டலுக்கு சுற்றுற தூசியை முழுக்க இந்த மூக்கு சுத்தப்படுத்தி தான் உங்களுக்கு காற்று அனுப்பும். வார காற்று தானே வரும். இந்த காற்றுல புகை இருந்ததுண்டா அது உடம்புக்கு சரியில்லை. அதனால் அதை ஃபில்டர் பண்ணி புகையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு தான் நல்லதைத்தான் உள்ளுக்கு அனுப்பும். இப்போ காலையில் எலும்பி நீங்கள் உங்களோட உடம்புக்கு ஃபில்டர் வேலையை செய்கிற இந்த மூக்கை சுத்தப்படுத்தாமல் நீங்கள் வேலையில் இறங்கினீங்கண்டா அதை விட பெரிய தூசிகளெல்லாம் உங்களோட மூக்கை நோக்கி வரும். இப்போ தான் என்ன பண்ணுறது, ஒரு கூட்டத்துக்கு மூக்கு சொரிய ஆரம்பிக்கிறது. எப்போ பார்த்தாலும் மூக்குழு கைதான் வேலை. ஏன்? நீங்களா அந்த வேலையை செய்யலைன்னா உங்களோட கை அந்த வேலையை செய்ய வேண்டி வரும். இஸ்லாம் சொல்லுது, காலையில் எலும்பின உடனே மூக்குக்கு 3 தடவை தண்ணியை செலுத்தி மூக்கை சீறி விடுங்கன்னு சொல்லுது. மூக்கில் வரக்கூடிய அசுத்தம் இருக்குத்தானே சகோதரர்களே, தண்ணி பட்டா லூஸ் ஆகிரும். ஒரு தடவை சீறி விட்டோம்னா துப்புரவாகிரும். இந்த ஒரு அழகான வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை நேரத்தை துவக்குகின்ற மனிதனுக்கு காட்டி கொடுக்கிறாங்கன்னு சொன்னால், இதை விட இஸ்லாம் ஆரோக்கியத்தை வலியுறுத்துகிறது என்பதற்கு என்ன சொல்ல வேண்டும் சகோதரர்களே? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். அதே போன்று பாருங்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழ வேண்டும் என்று சொன்னார்கள். வுது இல்லாதவனுக்கு தொழுகை இல்லை என்றார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு மனிதனுடைய உடம்பை எடுத்துக்கங்க. உடம்பை எடுத்துக்கொண்டால் மனிதனுடைய முகம் அனைத்து விதமான அசுத்தங்களுக்கும் முகம் கொடுக்கக்கூடியது. தூசிகளுக்கும் அதுக்கும் இதுக்கும் முகம் கொடுக்கக்கூடியது. தலை மேலைந்து வரக்கூடிய எல்லாத்துக்கும் முகம் கொடுக்கக்கூடியது. கை பெரும்பாலும் நீட்ட கை போட்டிருந்தா இந்த கை கட்ட கை தான் பெரும்பாலும் போடுறோம். நம்ம ரசூலுல்லாஹ் காலத்தில் அந்த உடுப்பு வசதி கூட இருக்கல்ல. பெரும்பாலும் கையை என்ன செஞ்சிருக்கும், திறந்திருக்கும். பலவிதமான தூசிகளும் அசுத்தங்களும் பட வாய்ப்பு இருக்குது. இந்த கால் எப்பொழுதுமே நடக்கிறதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அன்பாண்டவர்களே, தொழுகை என்ற வணக்கத்தின் மூலம் வுது என்றொன்றை கடமையாக்கி ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 தடவை ஒரு மூமின் வுது எடுக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் கட்டாயப்படுத்தி இருக்கிறது. என்ன பண்ணுறோம்? வுது எடுக்கிறேன்டா
5 நேரம் முகத்தை கழுகுறோம், ஒரு நேரம் 3 தடவை கழுகுறோம் முகத்தை. அன்பார்ந்தவர்களே, கையை 3 தடவை கழுகுறோம், 15 தடவை கழுகிப்படுது. காலை தலையை தண்ணியை தொட்டு தொடங்கிச்சுங்க. முகத்தை கழுவுங்கன்னு சொன்ன இஸ்லாம், கையை கழுவுங்கன்னு சொன்ன இஸ்லாம், காலை கழுவுங்கன்னு சொன்ன இஸ்லாம், தலையை பற்றி சொல்ற நேரம் தண்ணியால் தடவுண்டு சொல்லிச்சு. அல்லாஹு அக்பர். ஏன்? 5 நேரம் ஒரு நாளைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றினா அது வேற பிரச்சனையை கொண்டு வரலாம். அதனால் இஸ்லாம் சொன்னது, எதெல்லாம் கழுவிப்பட்டு போகுமோ அதுக்கு தண்ணியை ஊற்றி கழுகு. கழுவி படாம உள்ளே இழுக்க வாய்ப்புள்ள அந்த இடத்துக்கு தண்ணியால் தடவுண்டு சொல்லிச்சு இஸ்லாம். அல்லாஹு அக்பர். எந்த அளவு மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ற விதத்தில் வழிவகைகளை காட்டி தந்திருக்கிறது என்று பாருங்கள். ஆனால் மனிதன் உடல் ஆரோக்கியத்தை புரிந்து கொள்வதில்லை, அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை புரிந்து கொள்வதில்லை. மனிதன் தன்னைத்தானே அழித்துக் கொள்கிற வழியில் ஈடுபடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லௌலா அன் அஷுக்காலா உம்மதி லஅமர்துஹும் பிஸ்ஸிவாக்கி இந்த குல்லி ஸலாத்தின்றாங்க. என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டமில்லை என்றிருந்தால் ஒவ்வொரு தொழுகையின் பொழுதும் பல் துலக்குவதை கட்டாயப்படுத்தியிருப்பேன்டாங்க ரசூலுல்லாஹ். தொழுகையின் பொழுது உண்டா, தொழுகைக்கு மனுஷன் ரெடியாவினா உது எடுக்கணும். அந்த உதுவின் பொழுது பல்லையும் துலக்கணும். நீங்கள் முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிதாபுல பார்த்தீங்கன்னா தெளிவாக வரும். ரசூலுல்லாஹ் தூங்கி எழும்புவாங்க, பல்ல தீட்டுவாங்க, உது எடுப்பாங்கன்னு தெளிவாக வரும். எனவே ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுகிறோமா, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, என்னுடைய உம்மத்துக்கு கஷ்டம் இல்லை என்றிருந்தால் ஒவ்வொரு நேர தொழுகையின் பொழுதும் பல் துலக்குவதை கட்டாயப்படுத்தி இருப்பேன் என்றாங்க. அன்பார்ந்தவர்களே, 5 நேரம் உங்களால் பல்லு துலக்க இயலாதா, சுபகுக்கு நீங்க வுது எடுக்கிற நேரம் பல்ல தீட்டுங்க. லுஹர், அசர், மக்ரிப், இஷா 5 நேரத்துக்கும் உங்களால் இயலாதா, ஒரு 3 நேரம், ஒரு 2 நேரம். இன்றைக்கு வைத்திய உலகம் என்ன சொல்லுதுங்க, உங்களோட பல்லுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டுமா, தூங்கி எழும்பி ஒரு தடவை, தூங்க போகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை தீட்டுங்கன்றது. இஸ்லாம் சொல்கிறது ஒரு நாளைக்கு 5 நேரம் தீட்டுவது சிறந்தது என்கிற வழிகாட்டலை காட்டி தருகிறது. என்றால் இஸ்லாம் மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு என்ன வழியை காட்டுகிறது சகோதரர்களே? இன்றைக்கு மனுஷன் பல்லை பார்த்தா வருஷக்கணக்கு தீட்டாத பல்லு போல இருக்குது. அன்பாண்டு, இன்றைக்கு பல்ல நாசமாக்குறதுக்கு வேற வேற திட்டமெல்லாம் போட்டு வச்சிருக்கிறான், விளங்குதா? நாங்கள் சின்ன புள்ள காலத்தில் பூச்சி பல்லுன்றதை காண இயலாது, அப்படித்தானே? நாங்கள் சின்ன புள்ள காலத்தில் பூச்சி பல்ல ஒருத்தரை பார்க்குறேன்டா பெரிய ஆச்சரியமாயிக்கும். பல்லு வழியில் ஒருத்தர் துடிக்கிறான்டா ஆச்சரியமாக தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு தான் இருந்தது. 30 வயசு, 40 வயசு, 60 வயசு ஆச்சும்மா, ஒரு பூச்சி பல்லும் இருக்காது. பல்லு புழும், அது வேற, பூச்சி பல்லு இருக்காது. இன்றைக்கு பிறந்த பல்லுக்கு நான் பல்லு வராது, பல்லு வந்தால் பூச்சி பல்லும் சேர்ந்து வருது. 5 வயசு பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வரான் பல்லு கட்டுறதுக்கு. ஏங்க? அவன் அதுக்கு பொருளாதாரத்தை தேடுறதுக்கும் பல்ல நாசமாக்கி வருமானம் தேடுறதுக்கான எல்லா வழியையும் முதலாளித்துவத்தில் செஞ்சு வச்சிட்டான். ஆனால் இஸ்லாம் சொல்கிறது, உன்னுடைய பல்லை பாதுகாப்பதற்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 தடவை தீட்டுன்ற வழியை காட்டி தருது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, உடல் ஆரோக்கியத்தை, மனிதனுடைய தேக ஆரோக்கியத்தை கவனிப்பதில் இஸ்லாம் அந்த அளவு வழிகாட்டி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ்ட காலத்தில், சஹாபாக்களோட காலத்தில் தண்ணிக்கு சரி கஷ்டம். புது இல்லைண்டா தயமும் காட்டி குடிச்சிருங்களேன். குளிப்போ அவங்களுக்கு தண்ணி கிடைக்கிறது சரி கஷ்டம் குளிக்கிறதுக்கு. அதனால் இஸ்லாம் சொல்லிச்சது, வெள்ளிக்கிழமை வயதுக்கு வந்த ஒவ்வொருவரும் கட்டாயம் குளிக்கணும்னு சொல்லிச்சு இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மனிதன் விரும்பியோ விரும்பாமலோ வயதுக்கு வந்த ஒவ்வொரு ஆண்மகனும் வெள்ளிக்கிழமை குளிக்க வேண்டும் என்கிற விடயத்தை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எதுக்கு சகோதரர்களே? மனிதன் உடம்புல வேர்வை இருக்கும், மனிதன் உடம்புல ஊத்த இருக்கும். இன்றைக்கு தண்ணி வசதி இருக்கு, அள்ளி ஊத்திட்டு போறோம். தண்ணி இல்லாத காலத்தில் வெள்ளிக்கிழமையாவது குளிக்க முயற்சி செய்ய வேண்டும் என்கிற ஒரு வழியை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, குளிப்பு கடமையாவிச்சா, கணவன் மனைவி இல்லறத்தில் ஈடுபட்டால், இந்திரியம் வெளிப்பட்டால் கட்டாயம் குளிக்க வேண்டும் என்கிற ஒரு சுத்தத்தை காட்டி தந்த மார்க்கம் இஸ்லாம். குளிக்க குளிக்க மனிதன் சுத்தம் அடைவான். மனிதனுடைய உடம்பு வெளித்தோற்றம் சுத்தமடைய உள்ரங்கம் ஆரோக்கியம் அடையும். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட அழகான வழிகாட்டல் அன்பார்ந்தவர்களே மனிதர்களுக்கெல்லாம் ஒரு சில ஆரோக்கியம் கருதி உடம்புல சில இடங்களில் மயிர்களை வளர வைத்திருக்கிறான். அது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு.
அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் இருக்கத்தான் செய்யும். மனிதனுடைய இந்த கமக்கட்டு பகுதி இருக்குது, இங்கே மயிர்கள் முளைக்கும். ஏன் சகோதரர்களே, மனிதன் உடம்புல அதிகமாக வேறுக்கிற இடம் அதுதான். மனிதன் உடம்புல அதிகமாக வேறுக்கிற இடம் அதுதான். மனிதன் மீசை இருக்குது சகோதரர்களே, மீசை, இந்த மீசையில் அதிகமாக வேறுக்கும். இந்த இடத்துல முடியெல்லாம் வச்சிருக்கிறான். மனிதனுடைய மர்ம உறுப்பு இருக்குது, அதை சுற்றி எல்லாம் மயிர்களை வச்சிருக்கிறான். ஏன்? அதிகமாக அசுத்தத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்கள். ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க பாருங்க, அல் ஃபித்ரத்து ஹம்சுன். புகாரில் பல இடங்களில் பார்க்கலாம் உங்களுக்கு இந்த ஹதீஸை. அல் ஃபித்ரத்து ஹம்சுன், ஒரு மனிதன் என்பதற்காக செய்ய வேண்டிய 5 விஷயம் இருக்கு. அல் ஃபித்ரான்றது மனித இயல்போடு சார்ந்தது 5 விஷயம் இருக்குன்றாங்க ரசூலுல்லாஹ். அது என்ன? அல் ஹிதான், ஹத்னா செய்யணும். நாங்கள் சுன்னத்து செய்கிறதுன்னு சொல்லுவோம் தானே, அது பிறந்த உடனே செய்கிறது. அல்லாஹ் தாயுடைய கற்பறையில் ஏதோ ஒன்றை பாதுகாப்பதற்காக ஆணுறுப்பில் ஒரு பகுதியை சேர்த்துத்தான் வைத்திருக்கிறான். பிறந்தவுடனே அது தேவையில்லை என்பதனால அதை அகற்றி விடுமாறு இஸ்லாம் சொல்கிறது. அது சுத்தத்துக்கு ஆக ஆரோக்கியமானது. இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு, பெரிய பெரிய டாக்டர்மார்கள், பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அந்த ஹத்னான்ற வேலையை செய்கிறாங்க. ஏன்? சிறுநீர் சரியாக போவதற்கும் கணவன் மனைவியுடைய இல்லற வாழ்க்கையில் உச்சகட்ட சந்தோஷம் அடைவதற்கும் அது காரணமாக இருக்கும். இன்றைக்கு வைத்திய உலகம் சொல்கிற அளவுக்கு இருக்குது சகோதரர்களே. அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். அதற்கு அடுத்த கட்டம் பாருங்க, வல் இஸ்திஹதாத், தன்னுடைய மறைவிடங்களில் வரக்கூடிய முடி இருக்குது பாருங்க, அவைகளை அகற்றுவது மனிதன் இயல்பாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் காட்டி தருகிறது. ஏன் சகோதரர்களே, அசுத்தங்கள் அதிகமாக சம்பந்தப்படுகிற இடம், அந்த இடங்களில் நாங்கள் கிழமை கொறுக்கா 2 கிழமை கொறுக்கா குறைஞ்சது 40 நாளை கொறுக்கா அந்த இடத்தை சுத்தம் செய்கிற நேரம் அந்த இடத்துல உள்ளதெல்லாம் கழிவுபட்டு போகுது. அந்த இடத்தில் உள்ள மயிர்களை அகற்றுகிற நேரம் அசுத்தங்களும் சேர்ந்து போய்விடுகிறது. இல்லைண்டா வேறுத்து 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 அந்த இடம் அசுத்தம் அடைஞ்சா அங்கே சொறி வர காரணம் இருக்கு. பல பேருக்கு சொறி, சிரங்கு போன்ற நோய்கள் ஆரம்பிக்கிற இடம் அங்கதான். அன்பார்ந்தவர்களே, அவைகளை சுத்தம் செய்வதன் மூலம் மனிதனுடைய உடம்பின் ஆரோக்கியம் கட்டி காக்கப்படுகிறது. மனிதனுடைய உடம்புல அதிகமாக வேறுக்கிற இடம் இந்த கமக்கட்டு பகுதி இருக்குது. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லுது? அந்த இடத்தில் வருகின்ற மயிர்களை அகற்றுவது ஒரு மனிதன் இயல்பாக செய்ய வேண்டிய விடயம் இஸ்லாம் சொல்லி தருகிறது. அதை வலிக்கிற நேரம் அந்த இடத்தில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து போகுது. அதிகமாக வியர்விக்கிற இடம்ன்றதுனால தூசிகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அது எடுத்து போட்டோண்டா அது ஒரு சுத்தம், அது உடல் ஆரோக்கியத்துக்கு காரணமாக இருக்குது. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மீசையை கத்தரித்துக் கொள்வது மனிதனுடைய இயல்புல உண்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் சகோதரர்களே, மனிதன் வாயாலத்தான் சாப்பிடணும், மனிதன் வாயாலத்தான் சாப்பிடணும். இந்த இடம் பெரும்பாலும் எல்லாருக்கும் வேறுக்கும் இல்லையா? இந்த மூக்குக்கு கீழே இருக்கிற இந்த துண்டு எல்லாருக்கும் வேறுக்கும். முதலாவது, நீங்க வேர்வையோட ரோட்ல போற நேரம் உள்ள தூசியெல்லாம் இந்த இடத்துல விரும்பியோ விரும்பாமலோ ஒட்டிக்கொள்ளும், உள்ள கிருமிகள் எல்லாம் ஒட்டிக்கொள்ளும். மீசை இந்த உதட்டை தாண்டி வளர்ந்திருந்தா தின்ற நேரம் மீசையை தொடச்சிக்கிட்டு தான் போகும். அது இப்போ என்ன நடக்கும்? முடி மயிரில் உள்ள அசுத்தங்கள் எல்லாம் வாயுள்ளுக்கு போய் அது நோய் வருவதற்கு காரணம். இஸ்லாம் சொல்லுது, மீசையை ஒட்ட நறுக்குங்கள். இந்த தோல் விளங்குற அளவுக்கு மீசையை கத்தரிக்கணும். மீசையை வலிக்கிறத ரசூலுல்லாஹ் காட்டி தரல, மீசையை இந்த தோல் விளங்குற அளவுக்கு என்ன பண்ணணும்? கத்தரிக்கணும் இஸ்லாம். ஏன்? முடி கொஞ்சம் அந்த இடத்துல இருக்கிறது தான் ஆரோக்கியம். ஏன்? வரக்கூடிய தூசிகள் எல்லாம் ஒட்டிக்கணும் இந்த இடத்துல, இந்த இடத்துல ஒட்டிக்கலணும். அதை கிழமை கொறுக்கா 2 கிழமை கத்திரிக்கிற நேரம் அந்த ஊத்தைகள் போய் அந்த இடம் ஃப்ரெஷ் ஆகும். சாப்பிட்ற சாப்பாடு மீசையில் உள்ள ஊத்தையை கொண்டு போகாது. இதற்கான ஒரு வழியை இஸ்லாம் சொல்லி தருகிறது. பாருங்கள், இந்த நகம் இருக்குது, நகம். அன்பாண்டவர்களே, இந்த நகத்துக்கிடையில் நிறைய ஊத்தைகள் வந்து சேரும். அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு ஏற்பாடு தான். நாங்கள் அந்த நகத்தை சரியாக 2 கிழமை கொறுக்கா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி வளரும். வளருகிற வேகத்துக்கு நாங்கள் வெட்டி கொண்டால் அந்த இடம் சுத்தமாக. அதால தான் அள்ளி தின்ன போகிறோம், அதால தான் சாப்பாட்டை என்ன செய்ய போகிறோம்? வாய்க்கு போட போகிறோம். அதை ஒவ்வொரு கிழமை 2 கிழமை ஒருக்கா சுத்தப்படுத்துகிற நேரம் அது இயல்பாகவே சுத்தம் அடைந்திருக்கும். இப்படி மனிதனுடைய உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்திற்கான வழிவகைகளை இஸ்லாம் நிறையவே காட்டி தந்திருக்கிறது. அதே போன்று பாருங்கள் சகோதரர்களே, இபாதத்துகளை ஒட்டி சொல்லுகிற நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மனிதன் மலஜலத்தை அடக்கி கொண்டு தொலை வர வேண்டாம் என்று சொன்னாங்க.
எப்படி சொன்னாங்க தெரியுமா? லா ஸலாத்த அப்படிதான் சொன்னாங்க ரசூலுல்லாஹ். எந்த தொழுகையும் இல்லை. அவர் மலஜலத்தை அடக்கி கொண்ட நிலையில் அது என்ன செய்யும்? அடக்கி கொண்டு வந்து தக்பீர் கட்டினா அவர் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதக்கொள்ள நடுங்க ஆரம்பிக்கும். அடுத்தது என்ன ஓதுவாரோ, தவறியாவது ஒரு பெரிய சூறா ஆரம்பிச்சா ஹலாஸ், இந்த டிஸ்டர்ப் வரப்படான்றது உண்டு. டொய்லெட்டுக்கு முடிக்கினா சுஜூதுக்கு போகிற நேரம் காத்து போன மாதிரி இருக்கும். இது சைத்தாண்ட வேலை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சத்தம் கேட்காம மூக்குக்கு நாத்தம் அடிக்காம தொழுகையை விடாதீங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா சைத்தான் ஊதுவாண்டாங்க. டொய்லெட்டுக்கு அடக்கிக்கிட்டு வந்தீங்கன்னா அது நல்லா சாங்ஸா போகும் சைத்தானுக்கு. இது இஸ்லாம் அறிவுபூர்வமாக சொன்ன ஒரு விடயம். இன்றைக்கு வைத்திய உலகம் என்னங்க சொல்லுது? ஒரு மனிதன் சிறுநீரை அடக்கி கொள்ளக்கூடாது, அது கிட்னியை பாதிக்கும் என்று சொல்கிறது. மலஜலத்தை அடக்கி கொள்ளக்கூடாது, அது அவனை பாதிக்கும் என்று சொல்கிறது. அல்லாஹு அக்பர். 1400 வருடங்களுக்கு முன்னால தொழுகை என்ற இபாதத்தை கடமையாக்கி அந்த இபாதத்தினூடாக மனிதனை நெறிப்படுத்த விரும்பிய இஸ்லாம் அந்த இபாதத்துக்குள் உடல் ஆரோக்கியத்தை மறைத்து வைத்திருக்கிறது. அதுதான் மலஜலத்தை தொழுகைக்கு அடக்கிக்கிட்டு வராதிங்கண்டா, தொழுகையை விட அடுத்ததெல்லாம் பெருசா எங்களுக்கு முடுக்குதா போகணும் சகோதரர்களே, அடக்கி கொண்டிருக்க கூடாது. இன்றைக்கு வைத்திய உலகம் சொல்கிறது, மலஜலத்தை மனிதன் அடக்கி கொண்டு இருப்பதனால கிட்னியில கல்லு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது என்று சொல்லுது. அன்பாண்டவர்களே, இஸ்லாம் அதற்கு தீர்வு சொல்லிவிட்டு போய்விட்டது. எப்படி மார்க்கம் இஸ்லாம்? அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இஸ்லாம் சொன்னது மக்கள் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இத்தகு அல்ல ஆணை, சாபத்தை உருவாக்கி கொள்ளுகிற 2 பேரை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஒருத்தர் யாரு? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மக்களுடைய நடைபாதைகளில் மலம் கழிக்கிற மனிதன். 2வது, மக்கள் ஓய்வெடுக்கின்ற இடங்களில் மலம் கழிக்கிற மனிதன்டாங்க ரசூலுல்லாஹ். என்னங்க, பாதை ஓரத்தில் இப்போ இந்த ரோட்டு இருக்குது, இந்த ரோட்டோரத்தில் ஒரு மனுஷன் நின்று சிறுநீரை கழிக்கிறான். போகிறவங்க நாத்தம் அடித்தா என்ன செய்வாங்க? நாசமாக போனவனை மூத்திர தரிச்சு போயிருக்கான்னு வானுங்க. இந்த நாசமாக போனவனை நாங்கள் சும்மா தான் பதுவா செய்வோம். இந்த பதுவா நேராக சம்மந்தப்பட்டவருக்கு போகும். விளங்குதா உங்களுக்கு? அன்பாண்டவர்களே, பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, இங்கே யாராவது நஜிஸ் பண்ணிட்டு போனா நாசமாக சும்மா தான் சொல்லுவோம் நாங்கள். யார் கக்கா பண்ணினா யார் நஜிஸ் பண்ணினா ஒன்றும் எங்களுக்கு தெரியா. அதை கண்டோன்னே வாய்க்கு சார் நாசமாக போனவன்ட்டு வரும். இந்த பதுவா நேராக சம்பந்தப்பட்ட அட்ரஸை தேடி போகும். இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பதுவாவை உருவாக்குகிற, பதுவாவை உண்டு பண்ணுகின்ற 2 பேரை தவிர்த்து கொள்ளுங்கள்டாங்க, பயந்து கொள்ளுங்கள்டாங்க. இது மனிதர்களுடைய நலவு கருதி சொல்லப்பட்டது தான். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு இந்த சிறுநீரால இந்த மலத்தால எத்தனை நோய் பரவுது? இன்றைக்கு வைத்தியம் வளர்ந்ததுக்கு பின்னால என்ன பண்ணி போட்டாங்க தெரியுமா? பொதுவாக மலஜலம்ன்றது மக்களுடைய பார்வைக்கு அப்பால் பட்ட, மக்கள் பாவனை இல்லாத இடங்களில் என்ன செய்யலாம்? நமக்கு மலஜலம் கழிக்கலாம். இந்த வெயிலுடைய சூடு, காற்று அதை காய வச்சு அதை என்ன பண்ணிடும்? கிருமியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துரும். இதான் சாதாரண இயல்பு. மக்களுடைய நடைபாதையில் வந்துட்டா என்ன நடக்கும்? மக்கள் அந்த இடத்துல போற வாரதனால அது பலவிதமான ஆபத்துக்களை ஏற்படுத்தலாம். மக்கள் ஓய்வெடுக்கிற இடத்துல இருந்தாலும் அது மனுஷனுக்கு ஆபத்தை ஏற்படுத்தலாம். இஸ்லாம் சொல்லி தவிர்ந்துகன்னு சொல்லிச்சு. இன்றைக்கு வைத்திய உலகம் எந்த அளவுக்கு சொன்னால், சாதாரணமாக ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் போங்களேன், நான் தியாரி போன்ற பகுதியில் ஒரு 40 வருஷம் பார்க்க வேண்டி வரும். டொய்லெட்டுன்றது அந்த காலத்தில் தான் வந்துச்சு. சாதாரணமாக மனுஷன் கண் பார்வைக்கு குழி விளங்கிச்சு. அதுக்கு போகிற என்ன பண்ணினான்? கண் பார்வைக்கு விளங்கப்படாண்டு ஒரு போச்சி சிஸ்டத்தை கொண்டு ஒரு மீட்டருக்கு அங்கிட்டு குழிய வச்சான். இன்றைக்கு கொமடு தான் விளங்குது, எங்கே போய் கக்கா சேருதுன்னு விளங்குது இல்லை, அந்த இடத்துக்கு கொண்டு போகிறான். கொழும்பு போன்ற பகுதிக்கு போனால் ஒவ்வொரு வீட்டுக்கும் டெனஜி தோண்டினா கொழும்பே தாண்டு போயிடும். டெனஜியே இல்லை, என்ன எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துடுறான். ஏன் சகோதரர்களே, மழை ஜலம் என்பது மனிதனை நெருங்கக்கூடாதுன்றதை மனுஷன் விளங்கினான். 1400 வருடங்களுக்கு முன்னால இஸ்லாம் இதை எனக்கும் உங்களுக்கும் காட்டி தந்தது என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, மனிதனுடைய ஆரோக்கியத்தில், மனிதனுடைய தேகாரோக்கியத்தில் இஸ்லாம் அந்த அளவு கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் புரிந்து கொண்டு, இஸ்லாம் மனிதனுடைய ஆரோக்கியத்தை காப்பதற்கு இன்னும் என்னென்ன வழிகள் காட்டியிருக்கிறது என்பதை கொஞ்சம் தேடி படியுங்கள். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட சில செய்திகளைத்தான் சொல்லலாம். சுருக்கம்
இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்துக்கு பெருமதியான மார்க்கம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது மனித சமூகத்துக்கு தேவைப்பட்ட அனைத்தையும் சொல்லித்தந்த மார்க்கம் இஸ்லாம். அன்பார்ந்தவர்களே, இப்படி ஏகப்பட்ட வழிமுறைகளை மனிதனுடைய ஆரோக்கியத்தை காப்பதற்காக, மனிதனுடைய சுகாதாரத்தை காப்பதற்காக இஸ்லாம் காட்டி தந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மனுஷன் சொல்கிறான் என்ன, டெங்கு நோய்ன்னு சொல்கிறான். இந்த டெங்கு நோய் சாதாரணமாக 10 வருஷத்துக்கு முன்னால் இருக்கல்ல. இவன் என்னென்னமோ லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹரி பிமா கஸபத் ஐதின் நாஸ், மனிதனுடைய கரங்கள் தேடிக்கொண்டதுதான் இந்த பூமியில் ஃபசாது வாரத்துக்கே காரணம்ன்றான் அல்லாஹ். ஏர்போர்ட்டில் தானே கிருமி வருது, இதானே ஆச்சரியம். கிருமி எங்கே வருதுங்க? ஏர்போர்ட்டால் வருதுண்டா. அது தனி பேச வேண்டிய ஒரு பகுதிங்களே. டெங்கு நோய் வந்தால் என்ன பண்ணுறான், பீலியை சரி பண்ணுங்கன்றான், தண்ணி நிற்கப்படாதுன்றான். டயரை மண்ணை போட்டு நிறைங்க, தண்ணி நிற்கப்படாதுன்றான். டின்னை பெரட்டி மூடுங்கன்றான். அன்பாண்டவர்களே, ஏன் தண்ணி நின்று கொஞ்சம் அசுத்தம் அடைஞ்சா அதில் என்னென்னமோ கிருமி வரும்ன்றாங்களே. இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லிச்சுது? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யபூலன்ன அஹதுக்கும் ஃபில் மாஇர் ராக்கிதுண்டாங்க ரசூலுல்லாஹ். உங்களில் யாரும் நின்றிருக்கின்ற தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹு அக்பர். அன்பாண்டவர்களே, நின்றிருக்கிற தண்ணீரில் சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று சொன்னாங்க ரசூலுல்லாஹ். ஏன் அன்பாண்டவர்களே, அந்த தண்ணீரில் நாங்கள் சிறுநீரை கழித்து அந்த சிறுநீரின் மூலம் மனுஷனுக்கு என்னென்ன தீங்குகளும் வரலாம். இஸ்லாம் 1400 வருடங்களுக்கு முன்னால் சொல்லிச்சு, சிறுநீர்ன்றது ஓடுற தண்ணீரில் கழிச்சா அது ஓட ஓட சுத்தமாக போயிடும். தண்ணீருக்கெல்லாம் அப்படி ஒரு சக்தியை வச்சிருக்கிறான். நின்ற தண்ணீரில் கழிச்சா அது அசுத்தம் அடைஞ்சு இன்னும் ஆபத்து வருவதற்கு காரணமாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டிய மார்க்கம் இஸ்லாம். அதே போன்று பாருங்கள், இன்றைக்கு நிறைய பிரச்சனைனா ஊத்த கொட்டுற பிரச்சனை. எங்க ஊத்த கொட்டுறது? அன்பார்ந்தவர்களே, ஊரில் பல மக்கள் கூடுகின்ற இடங்களில் பெருசாக போட் போட்டிருப்பாங்க, இந்த இடத்தில் குப்பை கொட்டக்கூடாதுண்டு. அந்த இடத்தை பார்த்து குப்பையை கொண்டு போய் வச்சுட்டு போவான் மனுஷன். அன்பார்ந்தவர்களே, ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க? இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதையில் மனிதனுக்கு நோவினை தருகின்ற ஒன்று இருந்து அதை அகற்றுவது சதக்கான்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, ஒரு மரத்தின் கொப்பு பாதையிலே விழுந்திருக்கிறது. ஒரு மனிதர் அந்த கொப்பை வெட்டி அகற்றுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சுவர்க்கத்தில் உருண்டு பிறண்டு சந்தோஷமாக இருப்பதை பார்த்தேன் என்று சொன்னாங்க. இந்த உலகத்தில் சுகாதார தினம் வச்சுக்கொண்டு ரோட் முழுக்க சுத்தமாக்குறாங்க, ஊத்த குப்பையெல்லாம் சுத்தமாக்குறாங்க. நல்ல வேலை தான். ஆனால் ஒரு மூமினுக்கு சுகாதார தினம் என்பதில்லை. 300 நாளும் சுகாதார தினம்தான். பாதையிலே நடந்து போகிற நேரம் ஒரு ஊத்தை பேகை காணுகிறோமா, அதை தூக்கி அப்புறப்படுத்தி என்று இஸ்லாம் சொல்லும். ஏன்? அது மனிதனுக்கு டிஸ்டர்பா இருக்குமா, அதை ஓரமாக்கு என்று சொல்லும் இஸ்லாம். ஒரு கான் நிறைஞ்சி போகுது. கான் என்பது அசுத்தமான தண்ணீர் போகும். அது ரோட்டால போனா மனுஷனுக்கு ஆபத்தாகலாம். என்ன செய்யணும்? பாதையால தண்ணி போகுதா, அது மனுஷனுக்கு டிஸ்டர்பா இருக்குதா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பாதையில் மனிதனுக்கு நோவினை தருகிற ஒன்றை அகற்றுவது சதக்காண்டாங்க. மண்வெட்டியை கொண்டோம், காண சுத்தமாக்கி விட்டோம், தண்ணி காணால போகுது, மனிதனுக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குது. ஆரோக்கியம் வருமா வராதா? அன்பாண்டவர்களே, இந்தக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை? ரோட்டில் ஒரு ஊத்த பேக காண்றோம். இந்த ஊத்த பேகை எடுத்து வீச பயம் தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகம் போட்டிருக்கிற சட்டத்தால் வந்த பிரச்சனை. ஏன்? இவன் நல்லெண்ணத்தோட ஊத்த பேக் எடுத்து ஊத்த போட எடுத்து கொண்டு போனா இவனை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவான். நீ தான் ரோட்டில் ஊத்த போடுறாயிண்டு. இது மனுஷன் போட்ட சட்டத்தினால வர விளைவு. அன்பாண்டவர்களே, இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுது? சைட் கண்ணாடியால் 4 பக்கமும் பார்க்குறாங்க, ஒத்தரும் இல்லை. நல்ல வாகனத்தில் கதவை தூக்கி ஒரே வீஸ். அடே, ஈமானை பாதிக்கிற அம்சம் அப்பா இது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அல் ஈமானு பிதுஉன் வ சபூன ஷுபா. ஈமான் என்பது 70,000 கிளைகளை கொண்டது. அதில் ஆக குறைஞ்ச படித்தரத்தில் உள்ளது தெரியுமா? பாதையில் மனிதனுக்கு நோவினை தருகிற ஒன்றை அகற்றுவது. நானும் நீங்களும் மனுஷனுக்கு நோவினை தருகிற, மனுஷனுக்கு நோயை கொண்டு வந்து சேர்க்கிற, மனிதனுடைய ஆரோக்கியத்தை குளிதோண்டி புதைக்கிற ஒன்றை பாதையில் கொண்டு வந்து போட்டா இது ஈமான பறிக்குமா இல்லையா? ஈமான போக்குமா இல்லையா?
எனவே சகோதரர்களே, மனிதனுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டிய மார்க்கம் இஸ்லாம் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் நீங்கள் எண்ணிக்கொள்ள மாட்டீர்கள், ஆனாலும் மனிதன் அநியாயக்காரன் என்று சொன்னான். என்ன சொன்னேன் நான்? ஒவ்வொரு நிஅமத்துக்களையும் எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி பயன்படுத்தாமல் இருப்பதுதான் அநியாயக்காரன் என்று சொன்னேன். அதுக்கு நிறைய உதாரணங்களை நான் சொல்லியிருக்கிறேன். கடைசியாக நான் சொல்ல விரும்புவது என்ன தெரியுமா? மனிதனை படைச்சி மனிதனுக்கு ஆரோக்கியமான உடல் கட்டமைப்பை தந்து மனிதனுடைய வெளித்தோற்றத்தில் விளங்குகிற உறுப்பு இருக்குதே சகோதரர்களே, சில நேரம் இதில் அழகும் இதனுடைய பெருமதியும் எங்களுக்கு விளங்காமல் இருக்கலாம். உடம்புள்ளுக்கெல்லாம் மறைத்து வைத்திருக்கிற அற்புதமான ஒரு சில உறுப்புகளை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய சக்தி அற்புதமானது சகோதரர்களே. ஆனால் மனிதன் என்ன தெரியுமா செய்கிறான்? இந்த ஆரோக்கியத்தை புரிந்து கொள்ளாதவன் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்கிறான். இந்த வாய் இருக்குதுங்க, இஸ்லாம் சொல்லுது, இன்னல்லாஹ தய்யிபுன் லா யக்பலு இல்லா தய்யிபா. அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை தவிர சாப்பிட வேண்டாம் என்று சொல்கிறது இஸ்லாம். சுத்தமானதை தவிர அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்கிறது இஸ்லாம். குலு மின் தய்யிபாத்தி மா ரஸக்னாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு தந்ததில் நல்லவற்றிலிருந்து சாப்பிடுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அன்பாண்டவர்களே, நெருப்பு இருக்கிறது, ஐஸ் கட்டி இருக்கிறது. வாயில நாங்கள் எதை தூக்கி போடுவோம்? கண்ணுக்கு அழகா இருக்குதுன்னு நெருப்பை தூக்கி போடுவோமா? போட மாட்டோம். ஏன்? இது நல்லதல்ல என்று தெரியும், ஐஸ் கட்டி நல்லது என்று தெரியும். அன்பாண்டவர்களே, இதே அமைப்புல ஏன் நானும் நீங்களும் எல்லாத்திலையும் போகக்கூடாது? மரக்கறி இருக்குது, பொன்னாங்காணி கீரை இருக்குது, கொட்டுக்கொலை கூரை இருக்குது, அதை நாங்கள் பச்சையா சமைச்சு பச்சையா சாப்பிட்றோம். உடம்புக்கு ஆரோக்கியமா இருக்குது. அல்லாஹ் சுத்தமானவன், சுத்தமானதை தவிர எதையும் விரும்ப மாட்டான். அதே நேரம் வெத்திலை செடி வளர்ந்திருக்கிறது, இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா? அன்பாண்டவர்களே, புகையிலை மரம் செடி அழகா வளர்ந்திருக்குது, அந்த புகையிலையை வயிற்றுக்குள் செலுத்துவது, வாய்க்குள் போட்டு சாப்பிடுவது நல்லதா சரியில்லையா? சுண்ணாம்புங்க, சுண்ணாம்பு மனுஷன் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாலே கை வெந்து போகுது. இந்த சுண்ணாம்பை வாயில் போட்டு 10 நிமிஷம் சப்பினா நல்லதா சரியில்லையா? அடே, அழகான பற்களை எல்லாம் படைச்சி வச்சு ஒரு நாளைக்கு 5 நேரம் சுத்தமாக்குன்னு சொல்கிற அளவுக்குள்ள பல்ல வெத்திலையை சப்பி சப்பி நாசமாக்குறானே இல்லையா? சில பேர் இந்த வாயுள்ளுக்கு அறவருக்கு வெத்திலையை வச்சுக்கிட்டு இருக்கிறது. இன்றைக்கு வைத்திய உலகம் என்ன சொல்லுதுங்க? வாய் புற்றுநோய் வருகிறது. வாய் புற்றுநோய் வருவதற்கு பிரதான காரணம் என்ன? மனிதனுடைய உடம்பு ஒத்துக்கொள்ளாதவைகளை வாயிலே வைத்து மிக நீண்ட நேரம் சப்புவது, மெல்லுவது புற்றுநோயை கொண்டு வரும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அன்பாண்டவர்களே, ஆடு இருக்குது, மாடு இருக்குது, புள்ளத்தான் வாயில போடுது, மணித்தியால கணக்கு அசவு போடுது, அதுக்கு ஒரு கேன்சரும் இல்லை. ஏன்? நல்லதைத்தான் சாப்பிடும். அது கொத்துக்கொள்ளாத இலையை கொண்டு போய் வைங்க, முகந்து பார்த்துட்டு போய்கிட்டு இருக்கும் இடப்பாட்டில். புத்தியுள்ள மனிதன் என்ன செய்கிறான்? அநியாயக்காரன். அல்லாஹ் செய்த உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க தெரியாதவன். வைத்திய உலகமெல்லாம் சொல்கிறது, வெத்திலை உனக்கு நல்லதில்லை, பாக்கு உனக்கு நல்லதில்லை, புகையிலை உனக்கு நல்லதில்லை, சுண்ணாம்பு உனக்கு நல்லதில்லை என்று சொல்கிறது. இவன் நல்லதில்லை என்பதையெல்லாம் ஒரு டப்பாவா சேர்த்து வாயில போட்டு சப்புறான். மகரகம ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, வாய் புற்றுநோய் வந்திருப்பதற்கெல்லாம் காரணம் இந்த வெத்திலை சப்புவது, பாபுல் பீடா சப்புவது, நாரிப்போன நாசமா போனவைகளை வாயில போட்டு சப்புவது. சில பேருக்கு என்ன, மூக்குத்தூள் மூக்குல திணிக்கிறது, அல்லது உதட்டுக்கு கீழே திணிக்கிறது, அல்லது பல்லுக்கடையில் செருவுறது. அன்பாண்டவர்களே, வைத்திய உலகம் என்ன சொல்கிறது? இஸ்லாம் சொல்லி சொன்னையே நீ அழிச்சு கொள்ளாதே, உன்னையே நீ கொலை செஞ்சு கொள்ளாதே. இஸ்லாம் சொல்லிட்டுது. மனுஷன் இஸ்லாத்தை பின்பற்றாவிட்டால் இதையாவது சொல்ல வேண்டும் அல்லவா? என்ன சொல்கிறது? மனிதனுடைய வாய் ஒத்துக்கொள்ளாத ஒன்றை வாயில் சேர்த்து கொண்டால் அது நோயை கொண்டு வரும். மூக்குத்தூள்ன்றாங்க, பொடி, என்னமோ பொடின்றாங்க, அதை உதட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தா அது காலப்போக்கில் புற்றுநோய்க்கு காரணமாக இருக்குமாம். அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் போதுமானவன். இஸ்லாம் சொன்னது, உங்களையே நீங்கள் அழித்து கொள்ள வேண்டாம், உங்களுடைய கரத்தை நீங்கள் அழிவில் போட்டுக்கொள்ள வேண்டாம். மனுஷன் விலக்கி வாங்குறான். அதனால தான் அல்லாஹ் சொன்னான், நியமத்துக்களை எண்ணி பாருங்கள், எண்ணிக்கொள்ள மாட்டீர்கள், ஆனால் மனிதன் அநியாயக்காரன் என்று சொன்னான். இந்த வாயை அழகாக ஆடு மாடு ஒட்டகங்கள் எல்லாம் பாதுகாக்குது, இந்த மனுஷனால் பாதுகாக்க முடியல. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் அநியாயக்காரன். அன்பாண்டவர்களே, ஒரு ட்ரிங்க்ஸ் போத்தல் இருக்கா, ஒரு பழத்துரு ஜூஸ் இருக்குதா, குடிங்க, உடம்புக்கு சக்தி கிடைக்குதா, உடம்புக்கு ஆரோக்கியம் கிடைக்குதா? தண்ணி தேவையா? குடிங்க. பால் தேவையா?
குடிங்க. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த பக்கம் நஞ்சி போத்தல் அழகா இருக்கு, இந்த பக்கம் நஞ்சி போத்தலை விடுங்களேன். நீங்க கடைக்கு போறீங்க, ஹோட்டல்ல வச்சிருக்கிறான் சோடா போத்தல், அதே நேரம் ஒரு ஹார்ட்வேயாக்கு போனா போட்டிருக்கிறான் என்ன போத்தல், அது பெயிண்ட்டுக்கெல்லாம் கலப்பாங்க, டினர் போத்தல். ரெண்டையும் பார்த்தா உண்டாதான் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, பேரை வாசிச்சு பார்க்குறீங்க, இது சோடா குடிப்போம், இது டினருண்டா ஓ வாய்க்கிட்டம் வச்சிடப்படா, புத்தி இருக்குத்தானே. அன்பார்ந்தவர்களே, இந்த புத்தியுள்ள நானும் நீங்களும், எங்களுடைய உடம்பை ஆரோக்கியத்தை பாதுகாக்க வேண்டிய நானும் நீங்களும் உள்ள அசிங்கங்களை எல்லாம் போட்டு சாராயத்தை உருவாக்குகிறான். மனிதனுடைய புத்தியை பேதலிக்க செய்கின்ற, மனிதனுடைய உடம்புக்குள் எண்ணி நடங்கா நோயை கொண்டு வருகின்ற மதுபானம், போதை வசு பாவனையில் ஈடுபடுகிறான். அல்லாஹ் என்ன சொன்னான்? எஸ் அலூன கானில் ஹம்ர் குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர். அதுல மனிதனுக்கு பாவம் தான் பெரியது என்று அல்லாஹ் சொல்கிறான். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்று இன்றைக்கு வைத்திய உலகம் எல்லாம் என்ன சொல்கிறது? ஆனால் அவன் செய்வான் சகோதரர்களே, இது கூடாது கூடாதுன்னு சொல்லிக்கொண்டே செய்வான். ஏன்? முதலாளித்துவம் மனிதனுக்கிட்ட எப்படியெல்லாம் பொருளாதாரத்தை சுரண்ட முடியுமோ அதற்கான வழியை செய்வான். இந்த நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சிகரெட்டு உடம்புக்கு நல்லதா சரியில்லையா? இது குலமாக்கல் பத்துவா தர தேவையில்ல, காஃபிர்கள் பத்துவா தாராங்க, நாட்டு ஜனாதிபதி பத்துவா தாராரு, இது உள்வி அடைஞ்சாங்க. அதிகமான மனிதர்கள் உடலாக்கிறதை நாசமாக்கி கொண்டார்கள். எனவே சகோதரர்களே, குர்ஆனும் சுன்னாவும் எது மனிதனுக்கு நல்லதல்ல என்று சொன்னதோ அந்த பாவனைகளிலிருந்து தவிர்ந்து கொள்வது உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வரும். எதுவெல்லாம் மனிதன் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொன்னதோ அவைகளை செய்வதன் மூலம் உடல் ஆரோக்கியம் வரும். எனவே இஸ்லாம் மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட கரிசனை காட்டியிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒரு சில செய்திகளின் மூலம் படித்திருக்கிறோம். இன்னும் இந்த தலைப்பை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு போனால் இன்னும் ஒரு மணித்தியாலத்தை தாண்டி பேசலாம் என்கிற அளவுக்கு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கட்டி காப்பதில் இஸ்லாம் நிறைய வழிவகைகளை சொல்லி தந்திருக்கிறது. எனவே நாங்கள் படிப்போம், எவைகளை படித்தோமோ எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முயற்சி செய்வோம். இன்னும் என்னென்ன விடயங்கள் இருக்கிறதோ சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது அவைகளை தேடி படித்து இஸ்லாத்தின் பெருமதியை விளங்கிக் கொண்டு இஸ்லாம் சொன்ன பிரகாரம் உடல் ஆரோக்கியத்தை கட்டி காத்து இந்த உடல் ஆரோக்கியத்தை தந்த அல்லாஹ்வுக்கு இபாதத்துகளின் மூலம் அவனுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதன் மூலம் அவனுடைய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக முயற்சி செய்வதன் மூலம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக வாழ்ந்து நல்ல மனிதர்களாக மரணித்து மறுமை நாளையில் சுவனவாசிகள் என்ற பட்டியலில் பெயர் பதித்துக் கொள்ள நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.